ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப், எல்லாருடைய ஃபேவரட் அல்டிமேட் கவர்ச்சியான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய மைண்டில் வர்றது நம்ம ஸ்ரேயா சரனாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2018 கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது 36 37 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு சினிமா விட்டு ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒதுங்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். கல்யாணம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்ற கரெக்டு அந்த கணக்கு வருது. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலேயே கரெக்டாக குழந்தை பிறக்குது. அது வரைக்கும் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க 2 வருஷம். மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க. கவர்ச்சியில் பின்னுறாங்க. ஏன்னா தமிழில் பெருசாக கல்யாணமாகி குழந்தை பிறந்த நடிகைகளுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் பாலிவுட்டில் கிடைக்கும். பாலிவுட்டில் கவர்ச்சிக்காகவே கதவை திறந்து வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதில் ஸ்ரேயா நோ எக்ஸ்கியூஸ், கவர்ச்சியா என்ன படுக்கறை காட்சிக்குள்ளே பூந்து விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாலிவுட்டில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் ஓரளவுக்கு இப்போது கைவசம் எந்த படங்களும் இல்லாத அளவுக்கு தான் அவங்களோட வாய்ப்புகள். லைனாக வந்துச்சு 4-5 படம். அதுக்கப்புறம் அப்படியே ஊற்றி மூட்டிட்டாங்க. பெருசாக அந்த கவர்ச்சி எடுபடலை. ஆனால் அவங்களோட ப்ரைம் டைமில் எப்படிப்பட்ட ஒரு நடிகை இல்லையா? இப்போ அவங்க ரீசெண்டாக இந்த மாதிரி பிக்னியில் தன்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவாஜி படத்தில் இவங்களுடைய கவர்ச்சி. அப்பா சும்மா அல்டிமேட்டுப்பா. அப்புறம் கந்தசாமி படத்துலேயும் நம்ம சரியான அல்டிமேட்டான கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரேயா சரன் இன்னும் கொஞ்ச காலம் தமிழில் தெலுங்குலலாம் நடிச்சிருக்கலாம். தெலுங்கில் நடித்த படங்களும் நிறைய கவர்ச்சி. தமிழில் சிவாஜி படம்லாம் அந்த டூயட் சாங் அப்படி என்ன மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஹோம்லியாக காட்டுவாங்க. படம் ஃபுல்லாக ஹோம்லியாக வரும். பாவாடை தாவணி அப்படியே அந்த ஹோம்லி முடித்து அப்படியே அந்த பாட்டில் வெறித்தனமான கவர்ச்சி. ஸோ வெறி குத்துற அளவுக்கு வெறித்தனமான ஒரு கவர்ச்சி. ஸோ அதனாலேயே அந்த கவர்ச்சி அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவல் மேட்டர் என்னென்னா, நம்ம ஸ்ரேயா சரன் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. லைவ் வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் உங்களுடைய லிப்ஸ் நல்லாயிருக்கு, உங்களுடைய அது நல்லாயிருக்கு, பின்னாடி சூப்பராக இருக்கும், பப்பாளி சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஒருத்தனை ஒரு கமெண்ட்ஸாக போட்டுட்டு வரான். அதில் இன்னொருத்தன் உங்களுடைய மாங்காய்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், அதை இன்னும் அதிகமாக காட்டுங்க, இந்த மாதிரியெல்லாம் மூடிட்டு வீடியோ போடாதீங்க, ட்ரெஸ்ஸை மூடிட்டு வீடியோ போடாதீங்க, ஓப்பனாக காட்டுங்க. ஸோ அப்படின்ற ஒரு கமெண்ட் வரும். பல நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கமெண்ட் வரதை அப்படியே படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு கமெண்ட் போவாங்க. ஆனால் நம்ம ஸ்ரேயா சரன் ரொம்ப ஓப்பன் டைப் அப்படின்றத அப்படியே காட்டியிருப்பாங்க. இன்னொருத்தன் இங்கே பாருங்கள், ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், என்னுடைய மாங்காய் நல்லாயிருக்கும், மாங்கனிகள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கான். எதுமோ நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் புருஷனை கூப்பிட்டு கேட்பாங்க. ஆமாம்மா, அதுக்கும் அவனோட ஹஸ்பண்ட் ஆமாம்மா செம்ம சூப்பராக இருக்கும், அதுக்கு நானே சாட்சிப்பா அப்படின்றான். அது நீங்களே கேளுங்க. Someone says boobs super. Like, where did you find semen and boobs? Idiots. Anyways. Yeah, I agree with you guys. One who said that her boobs are super, I agree with you. More comments about Shreya's boobs, please. Go ahead. Disgusting people.